வணக்கம் அண்ட் வெல்கம் எம்ஐஎம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. நாம் பார்க்க வந்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிங்க. ஆன் ரோட் ஜிஎஸ்டியில் ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் வந்திருக்குதுங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கூடுவஞ்சேரியிலேருந்து நம்ம பெருங்கலத்தூர் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா வண்டலூர் ஜூ வருது இல்லையா. ஸோ அதை தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 300 மீட்டர் முன்னாடியே வரும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஷாலும் ஸ்கூல் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வந்து லைனாக கமர்ஷியல் டீ ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஷோரூமுக்காக முன்னாடி கொடுத்துருந்தாங்க 30க்கு 60 ஈஸ்ட் ஃபேஸிங். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கொஞ்சம் மெட்டீரியல் இருக்குது, அதை வெக்கேட் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓனர் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1,30,00,000. ஸோ ஃபைனல் ரேட்டு. ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றியான டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 30க்கு 60 இருக்குது, ஈஸ்ட் ஃபேஸிங் இருக்குது. ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிஜிஸ்டர் கிராமத்திலே இருக்கு. ஸோ லோன் போய்க்கினா கூட போய்க்கலாம், அது பிரச்சனை இல்லை. இது வந்து நம்ம வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டா வாங்கிக்கலாம், அப்ரூவ் வாங்கிக்கலாம் வேணும்னா. ஸோ அதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கு. ஸோ இவங்க வந்து காசு செலவு பண்ணி வாங்கணுமான்றதுக்காக பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருக்காங்க, செலவு பண்ணி வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்படியே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்க இந்த டாக்குமெண்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் லீகல் அட்வைசர் கிட்ட கேட்டே நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அடுத்து நம்ம வந்து பட்டா வாங்கலாமா, அப்ரூவ் வாங்கிக்கலாமா அப்படின்ற விஷயத்த நீங்கள் உங்கள் அட்வொகேட் கிட்ட கேட்டு இந்த பர்ச்சேஸ் பண்ணுங்க, டாக்குமெண்ட்டோட டீட்டெயில் வாங்கிட்டு. ஸோ பாருங்க, நல்ல ப்ராப்பர்ட்டி ஆன் ரோட் ஜிஎஸ்டி. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி அந்த மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 அடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடான ரோடு விட்டுருக்காங்க. ஒரு பார்க்கிங் மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு ப்ராட் ரோடு இருக்கும். ஸோ இங்கே மட்டும் தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை தாண்டாலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் தாம்பரம் போனாலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ரோடு வந்து சைடில் வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இருக்காது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம எந்த ஒரு ஷோரூம் விற்கிறதா இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் நிற்கிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்கே நல்லாவே இருக்கு. ரொம்ப பெரிய ப்ராடான் ரோடுன்றதால பாருங்க, ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 300 மீட்டர் தான் போனோம். வண்டலூர் ஜூ அண்ட் கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 700 மீட்டர் 800 மீட்டருக்குள்ளவே ஈஸியாக போய் சேர்ந்துடலாம். ஸோ ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, ரொம்ப நல்ல ப்ராப்பர்ட்டி தான். அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்க, பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் அடுத்த கட்டமாக நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். கிளியரான டாக்குமெண்ட்லையும் எந்த ஒரு விஷயமே இல்லை. ஸோ வேறு ஏதாவது டவுட் தான் வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, பதிலுக்கு காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான். நன்றி.